Insta 360 1x2. இது வந்து Insta 360 1x ஓட சீக்வல். Insta 360 1x வந்து டிசம்பர் 2019ல வந்துச்சு, அரௌண்ட் 2019ல வந்துச்சு. அண்ட் இது அதோட சக்ஸஸர். இது வந்து டிசம்பர் 2020. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 months தான் ஆயிருக்கு. இதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோவோ ரிவ்யூ யூனிட்டே கிடையாது, நம்மளாக காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் அமேசான்லேருந்து. ஸோ லெட்ஸ் பிகின் வித் அன்பாக்சிங். அன்பாக்சிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டோட ஒரு ஃப்ரீ டிஷர்ட்டும், அந்த டிஷர்ட் தான் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஒரு 1 year வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 45,000. ஸோ இந்த யூனிட்டோட நமக்கு என்னென்ன வருதுன்னா, Insta 360 1x2 அது வருது, ப்ளஸ் ப்ரொடெக்டிவ் பவுச் அண்ட் பேட்ரி, சார்ஜ் கேபிள், வாரண்ட்டி கார்டு அண்ட் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். முதல்ல பேக்கேஜிங்கை கட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு 360 டிகிரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா Insta 360 தான் வந்து டாப்பில் இருக்காங்க, நெக்ஸ்ட் டு GoPro Max. ஓவராலாக எல்லா யூடியூபர்ஸுமே கிட்டத்தட்ட இப்போது GoPro Maxலேருந்து Insta 360 கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்காங்க. உங்களால் இதில் Insta 360 எடுக்க முடியும், 360 டிகிரி வியூவும் எடுக்க முடியும், ப்ளஸ் அது இல்லாமல் நார்மல் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கும் 150 டிகிரி கேமரா ஆங்கிள் எடுக்க முடியும். ஸோ அதுவும் இதோட ஹையர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ வெளியே இருக்கிற அவுட்டர் கவரை பிரிச்சிட்டோம். நவ் லெட்ஸ் ஓப்பன் இட் அப். இட்ஸ் நட் ஃபிட். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஸ்டர்டி ஆக்ஷன் கேம். இதுதான் 360 டிகிரி, 180 டிகிரி இந்த பக்கம், 180 டிகிரி இந்த பக்கம். அண்ட் நல்லா ரப்பர் ஃபினிஷ் இருக்குது, நல்ல வெயிட்டும் இருக்குது. லென்ஸுக்கும் வந்து 2 சைடுமே கவர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் பவர் பட்டன், மைக் இங்கே இருக்குது. ஸோ இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா இதில் வந்து கிட்டத்தட்ட 4 மைக் இருக்குது, ஸ்பேஷியல் ஆடியோன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து சவுண்ட் நல்லாவே கேட்கும். ஸோ போன மாடலுக்கு இந்த மாடலுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன மாடலில் வந்து ஒரே ஒரு எல்இடி டிஸ்பிளே, அதில் வந்து உங்களால் மோட்ஸ் மட்டும் மாற்ற முடியும். பட் இந்த தடவை பாத் ஃபைண்டரே வந்து ஒரு ஒரு டச் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து உங்களோட ஆங்கிளை மாற்றிக்கலாம், எதை பார்க்குறீங்க, இந்த கேமரா எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்றதை இதிலே மாற்றிக்கலாம். ஸோ கேமராவோட எம்ஏஹெச் என்னன்றதை மென்ஷன் பண்ணல எங்கேயுமே, பட் 50% ஹைக் இன்க்ரீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மெயின் யூனிட்டை கீழே வச்சுருவோம். வேறு பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அக்சசரி பேக் ஒன்று இருக்குது, ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, USB-C டைப். இப்போ எல்லா டிவைஸுமே C டைப்பில் தான் வருது. ஸோ நீங்கள் எதை வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்குன்னு தனியாக கேபிள் தூக்கி தலைய தேவையில்லை, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்டிவ் பவுச். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, Insta 360 கேமரா வந்து உங்கள் லென்ஸ் வந்து 2 சைடுமே பல்ஜாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி கீழே வைக்கும்போது என்னவோ இந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். ஸோ மெஜாரிட்டி இதை ஈஸியாக பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம், அந்தளவுக்கு ஈஸி, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், இந்த பவுச்சில் ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அழகாக உள்ளே போட்டுக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இது உங்கள் பாக்கெட்டில் போட்டு நீங்கள் யூ கேன் ட்ராவல், ரொம்ப காம்பேக்ட், அதாவது ஒரு வெர்சட்டாலிட்டி. அது இல்லாமல் கீழே வந்து ஒரு த்ரெட் ஸ்க்ரூ இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்களோட ட்ரைபாடில் எதில் வேணாலுமே மவுண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட GoPro ஆக்சசரிஸ் இருந்தால் GoPro ஆக்சசரிஸோடையும் இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவுச்சு இங்கே வைக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். Insta 360 பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் அதோட வந்து Insta 360 கைடு இங்கிலீஷில், வேறு லாங்குவேஜில், அண்ட் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் லென்ஸை வந்து ஸ்மச் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக Insta 360 பிராண்டிங் போட்ட ஒரு லென்ஸ் துடைக்கிற கிளாத், அதையும் உரமாக வச்சுருவோம். ஸோ அக்சசரி பேக்கில் இவ்வளோ தான் இருக்குது. அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் ஒன்று, ப்ரொடெக்டிவ் கவுச் ஒன்று, லென்ஸ் க்ளீன் பண்ணுற கவர், உங்களோட USB பவர் கேபிள், USB-C டைப் பவர் கேபிள், அண்ட் தென் வாரண்ட்டி கார்டு, Insta 360 பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் யுவர் கைட், கெட்டிங் டு ஸ்டார்ட் கைட். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பாக்ஸில் வரப்போகுது. இது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்டிக் வர்றதுக்கு இன்னொரு 1 week ஆகும். அது தனியாக ஆர்டர் பண்ணால் அது வரதுக்கு 1 week ஆகும். ஸோ லெட் அஸ் செக் அவுட் ஹவு திஸ் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட்.
ஸோ guys, audio from the car. முன்னாடி கிரெட்டா தெரியுது. ஸோ இது வந்து டொயோட்டா இனோவா. ஸோ இதுதான் நம்மளோட புது கார். இப்போ தான் வாங்கி ஒரு 2 months ஆகுது. ஸோ யா, உங்களுக்கு வந்து இதோட இன்டர்னல் மைக்கில் இதுதான் சவுண்ட். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, மாஸ்க் வர போட்டிருக்கேன். Attention Rockford Hills units. Officer reporting at 503 outside of Major Stack. Suspect is fleeing in a police cruiser. Requesting additional units. இப்போ வந்து இந்த மாடலோட இன்ஸ்டா 360 1X2ஓட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவோம். ஒரு பேஸ்மெண்ட் வந்திருக்கேன், இங்கே என்னோட வீடு இருக்கு. ஸோ இங்கே லோ லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Let me roll down the window and கேரியர் இருக்கிறதுனால மேலே இடிக்குமோன்னு மட்டும் ஒரு பயம் இருக்குது. ஆல்ரைட், லெட்ஸ் பார்க் தி கார். ஆல்ரைட் ஃபோக்ஸ், இது வரைக்கும் ஒரே பிரச்சனை என்னென்னா, பெரிய காருன்றதுனால டைட் கார்னர்ஸில் பார்க்கிங்கில் வந்து திருப்பதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் தான் வந்து இந்த காரோட ஒரே பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன். மற்றபடி இது கார் இஸ் டூ குட். நாட் ஷோர் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் தென் யா, இன்டர்னல் மைக் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சின்ன ஷார்ட் டெஸ்ட் தான். ஸோ இந்த வீட்டுக்கு இன்னும் 1 monthல வந்துடுவேன். there you go, நம்மளோட கிரெட்டா. நல்ல காரான கிரெட்டா வந்து சாலிடாக நிறையா வித்துச்சு.
Alright guys, test footage பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ டெஸ்ட் ஃபுட்டேஜ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதோட ஒர்க் ஃப்ளோ இதில் பார்த்துருவோம். ஸோ ஒர்க் ஃப்ளோ என்னென்னா, உங்கள் இன்ஸ்டா 360 One X2 டிவைஸில் முதல்ல வீடியோலாம் எடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து 2 பிரான்ச்சாக பிரியுது. ஒன்று, நீங்கள் உங்களோட நேட்டிவ் இன்ஸ்டா 360 ஆப் மொபைலில் ஆண்ட்ராய்டுக்கும் சரி ஆப்பிளுக்கும் சரி ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தில் எதுலையாவது நீங்கள் இன்னும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே உங்கள் டிவைஸ்க்கு காப்பி பண்ணிவிட்டு டிவைஸ்லேருந்து விண்டோஸ்க்கும் மேக்குக்கும் அவங்க ஒரு டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, இன்ஸ்டா 360 ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டூடியோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோவோட ஃபிலிமோரோவோ இல்லை அடோப் ப்ரீமியரில் போட்டு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறது அந்த வீடியோ. ஸோ இதில் நான் எந்த ஒர்க் ஃப்ளோ சூஸ் பண்ணேன்னா, என்னோடய மொபைலில் தான் எடிட் பண்ணேன். இன்ஸ்டா 360 One X2 எல்லாமே எடுத்துகிட்டு மொபைலுக்கே டவுன்லோட் பண்ணி மொபைல்லே எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எடிட் பண்ண 360 ஃபுட்டேஜை வந்து ஃபிலிமோரா இல்லை அடோப் ப்ரீமியரில் போட்டு அதையும் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ இதில் என்ன 2 இஷ்யூ நான் பார்க்குறேன். என்னென்னா, நான் எடுத்துகிட்டு டைரெக்டாக பார்க்கும்போது குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் தென் ஃபைனலாக எல்லா அவுட்புட்டும் முடிஞ்சு எல்லா எடிட்டிங்கும் முடிஞ்சு கடைசி அவுட்புட் பார்க்கும்போது கிளாரிட்டி கிட்டத்தட்ட 100லேருந்து ஒரு 70% வந்த ஒரு குறைஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் 2ன்னு நினைக்கிறேன். ஒன்று, யூடியூப் வந்து அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இல்லை மொபைலில் வந்து நான் எடிட் பண்ணும்போது 5.7K 30 ஃப்ரேம்ஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ எடிட் அவுட்புட் வந்து ஐ திங்க் 2Kலையோ 2.2Kல தான் இருந்திருக்கு அவுட்புட். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் அதே ஃபுட்டேஜ் நான் வந்து அதே ஃபுட்டேஜை டெஸ்க்டாப்பில் போட்டு எடிட் பண்ணால் குவாலிட்டி பெட்டராக வந்துச்சு அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ஒர்க் ஃப்ளோ அண்ட் எடிட்டிங், இதுதான் விஷயம். அண்ட் இப்போ நம்ம ஃபுட்டேஜ் பற்றி பேசலாம். ஃபுட்டேஜோட குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் தென் 5.7K 30 ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்த ஃபுட்டேஜ் அதெல்லாமே. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் எடுத்துப்போமே. சவுண்டுக்கு வந்தோன்னா சவுண்ட் வந்து நான் எதிர்பார்த்ததை விடையே இன்பில்ட் மைக்கில் வந்து சவுண்ட் உண்மையிலே நல்லா இருக்குது. GoPro 8 வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், GoPro 9 யூஸ் பண்ணல. ஸோ 8 வரைக்கும் பார்த்ததை விட இது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இன்டோரும் சரி வெளியே எடுத்த சவுண்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் சவுண்ட்லேயே நிறையா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டராக கூட கிடைக்கல வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதேமாதிரி லோ லைட்டில் வந்து நாய்ஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்லவே முடியாது. லோ லைட்டில் கண்டிப்பாக நாய்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த பார்க்குற வீடியோ அளவுக்கு இருக்க சான்ஸே இல்லை. டெஸ்ட் ஃபுட்டேஜ் பார்த்த நாய்ஸ் அளவுக்கு இருக்க சான்ஸே இல்லை. அதை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அதெல்லாமே பார்ப்போம். பட் அது இல்லாமல் இந்த கேமராவோட லிமிட் என்னன்னு பார்த்தா எண்ட்லெஸ். நம்மக்கிட்ட என்ன க்ரியேட்டிவ் ஐடியா இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த கேமராவோட லிமிட்டுன்னு சொல்லுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ இன்னோவேட்டிவாக நீங்கள் வந்து பெர்ஸ்பெக்டிவ் வைக்க முடியுமோ, ஆங்கிள் வைக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் ஃபுட்டேஜ்லாம் வெளியே எடுக்கலாம். இட்ஸ் அப் டு ஒன்ஸ் க்ரியேட்டிவ் இன்டெலெக்ட். ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது கீ ஃப்ரேம் அது இதுன்னு நிறையா இருந்துச்சு. நம்ம அந்தளவுக்கு எடிட்டிங்லாம் ரொம்ப பெரிய ஆளெலாம் கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. பட் ஈஸியாக கற்றுக்கலான்றது தான் இங்கே விஷயம். ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் நிறைய எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஷேடோ க்ளோன், மோஷன் பிளர், ஹைப்பர் லேப்ஸ் அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் நிறைய தனியாக எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேடோ க்ளோன் மாதிரி இன்னும் 4-5 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது எடிட்டிங்லேயே. ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோலையும் பார்ப்போம். ஐ திங்க் வி ஹவ் பிரிட்டி மச் கவர்ட் எவ்ரி திங் ஃபார் தி அன்பாக்சிங் அண்ட் டெஸ்ட் ஃபுட்டேஜுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சு நிறையா விளையாடி பார்க்கும்போது தெரியும் இன்னும் எப்படியெல்லாம் இதை வந்து இன்னும் எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி ஆங்கிள் எடுக்க முடியுன்றது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவுக்கு போதுமான அளவு கான்டென்ட் ஐ மீன் லைக் ஓரளவுக்கு வேல்யூ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.